வணக்கம். வணக்கம். திமுக பாஜக கூட்டணி கிடையாது, அதிமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. நேரு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ யார் கூப்பிட்டாங்க அவரை? அது உண்மைதானே. உண்மையிலே திமுக பொட்டில் அடிச்ச மாதிரி பதில் சொல்கிறான். உன்னை யாரா கூப்பிட்டா? நாங்கள் எதுவும் கூட்டணி எனக்கு தெரிஞ்சு விஜயை திமுக கூப்பிடவே இல்லை. கூட்டணி சம்பந்தமான விஷயங்களில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லவும் இல்லை. இல்லைன்னு எதிர்காலத்தில் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொல்லவும் கிடையாது. ரொம்ப தெளிவாக திமுக இதில் நிலைப்பாடு எடுத்துருச்சு. விஜயா எந்த ஆளோட வரட்டும் நான் பார்த்துக்குறோம், எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற நிலைப்பாடு. மற்றவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இவங்க ஏன் அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா, எடுத்தடுப்பில் விஜய் இவங்கள தான் எதிர்த்து அவர் அரசியல் பண்ண போகிறதா டிக்ளேர் பண்ணிட்டார். ஏன்னா இங்கே நேஷனல் கட்சி எதுவும் பெருசாக இல்லை. அப்போ இந்த மாநில கட்சிகளில் அவங்க யாரை எதிர்க்க போகிறான்றதை ரொம்ப தெளிவாக முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் டிக்ளேர் பண்ணிட்டார். எங்களுக்கு திமுக தான் எதிரி. அப்போ அந்த இடத்துல அறிவிக்கும் போது அவர் எந்த இடத்த இயற்கையை எடுத்துக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா, அதிமுகவோட இடத்த இயற்கை எடுத்துக்க முயற்சி பண்ணுறாரு. அதனால தான் அதிமுக விமர்சனம் பண்ணல. உங்களோட அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, ஏன் அதிமுக அதிகமாக விமர்சனம் பண்ண மாட்டாரு? அவர் அதிமுகவோட இடத்த தான் எடுத்துக்க விரும்புகிறாரு. இல்லை, அது ஒரு கேள்வி. எனக்கு இன்னொரு கேள்வின்னா, நீங்கள் திமுகவும் கொள்கை ரீதியாக வந்து பாஜகவே எதிர்க்கிறன்றதை அவர் வாயை திறந்து பேசும்போது எல்லாமே கிட்டத்தட்ட திமுக எதிர்ப்புன்னு சொல்லும் போது பேலன்ஸ் பண்ணும்போது பிஜேபி எதிர்ப்புன்றது கிட்டத்தட்ட ஒரு 300 வாட்டி சொல்லியிருப்பாரு வச்சுங்களேன். அவர் பேசுனது மொத்தமே 7 முறை. சரி, 7 முறை பேசும்போதும் அப்படின்னா சொல்லுங்க. 300 முறை இல்லை, 7 முறை பேசும்போது 2 வருஷம் ஆச்சு. மக்களை சந்திச்சது 3 முறை, பேசுனது 7 முறை. ஒட்டு மொத்தமாக அவர் டாக் பார்த்து 7லேருந்து 8 மணி நேரம் இருக்கும். அவ்வளோதான். ஒரு அரசியல் கட்சி தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு பேசி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பாவம், நிறையாவே எஃபர்ட் போடுறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த ஔவையார் வந்து வரிசைப்படுத்தி பாடுற மாதிரி நம்ம பாஜகவோட தமிழிசை வந்து விஜய் பர்த்டே அன்னைக்கு அவரோட படங்கள் எல்லாத்தையும் லைனாக சொல்லி வாழ்த்து தெரிவித்தாங்க. எனக்கு என்ன அண்ணாமலை தான் வாழ்த்து தெரிவிச்சாரு. இல்லை, எனக்கு அதுதான் நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு சொல்லுங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தேசிய கட்சி இவங்க இல்லை, அண்ணாமலை வானதேசின்னு எல்லாருமே தான் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி, அவன் பாஜகவை ஆதரவுன்னு ஒரு இடத்துல கூட பேசுனதே கிடையாது. சரி, இவங்க மறைமுக கூட்டணியாக இருந்தாலும் மறைமுகமாக பேச வேண்டியதானே? இல்லை, இவங்க ஒரு நிலைப்பாடு என்ன சொல்லுன்னா, விஜய்ன்றவர் ஒரு ஜனரஞ்சகமாக நடிகர். எல்லா வீட்லேயும் ஒரு 10 பேரில் வந்து ஒரு 4 பேர் வீட்லேயும் 3 பேர் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் சின்ன பசங்க. இந்த இமேஜை அவர் எப்படியோ கொண்டு போய் ஊண்டிட்டார். இந்த சின்ன பசங்கன்றது வெளியே எடுக்கிறது இல்லையா, இது ஒரு இரிட்டேட்டான வேலை. என்ன அப்படின்னா சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அரசியலே தெரியாது. 18 வயசு பையனுக்கு 20 வயசு பையனுக்கு 24 வயசு பையனுக்கு நிறைய பேருக்கு அரசியல் தெரியாது. அது பொண்ணுங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அவன் இந்த மாதிரிலாம் அவன் சொல்கிறத விட நாம் எதுக்காமல் இருந்தது நல்லது. இவங்களோட நிலைப்பாடாக இருக்கும். பெரும்பாலும் செய்வாங்க. எதுக்காமல் இருக்கிறதுக்கு, எதுக்காமல் இருந்துட்டு கடைசியாக ஓட்டை மாற்றி போகிற பிடிச்சா முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு அந்த சினிமா வேற அரசியல் வேறன்னு மாற்றிட முடியும். இதில் நீ தீவிரமாக எதிர்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த ஏஜ் பசங்களுக்கு நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம பிடிச்ச நடிகை சொல்லிட்டு இவங்க ஏதோ பேசி தெரிவாங்க. அதுக்கு ரொம்ப நல்ல ஐடியா எது அப்படின்னா, விஜய் திட்டாமல் விட்டுறது இப்போ பாராட்டக்கூடியது. ஒட்டுமொத்தம் புறக்கணிக்கிறது நல்லது எனக்கு கேட்டீங்கன்னா. ஆனால் இவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்களே. அதாவது சில பேருக்கு சில விதமான ஸ்ட்ராட்டஜி ஒன்றுங்க. இல்லை இன்னும் சொல்ல போன வச்சுக்கோங்க, இப்போ அண்ணாமலையோ இல்லாட்டி தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை வானதி ஸ்ரீனிவாசனோ இவங்கெல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏன் எடப்பாடி கூட வாழ்த்து தெரிவிச்சா தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவர் என்ன பண்ணாலும் தன்னை எல்லாருக்குமா நடிகராக கொண்டு சேர்த்துட்டாரு. இந்த இமேஜ் அப்படியே எதுக்காமல் கொஞ்சம் புத்திசாலித்தனம் உடைக்கணும் முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த வாழ்த்து உனக்கு நான் எதுக்கெல்லாம் இல்லைப்பா, நாளைக்கு ஓட்டு போகிறதுக்கு 1 வாரம் இல்லை, அவர் எதுக்கெல்லாம் இல்லைப்பா, நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறது இந்த விஷயம் செஞ்சிட முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதலாவது நம்ம வம்படியாக பகையை சம்பாதிக்க தேவையில்லை பாருங்க. எதுக்கு பகையை சம்பாதிச்சுட்டு அவர் ஏதோ வகையில் ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்காரு. அந்த இமேஜ் அப்படியே விட்டுற வேண்டியதானே. நீங்கள் எதிர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொங்கிடும். தேவையில்லாது நீ எதிர்ப்பே காட்டாத, மட்டப்படுத்திட்டே வா, கடைசியாக ஓட்டுருக்க மாற்றி போட வச்சிடலாம் அவ்வளோ. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தோட ஓட்டுன்றது குடும்ப தலைவனோடது. குடும்ப தலைவனை முடிவு பண்ணால் போதும். நீ எதுக்கு சின்ன பசங்களை கத்திக்கிட்டு இருக்க? குடும்பத்தவனை நம்ம கூட கொண்டு வரலாம். அவனுக்கு 2000 கொடுக்குறோமோ, இல்லை ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அரசியலை கொடுக்குறோமோ, இல்லை திமுக எதிர்ப்பு கொடுக்குறோமோ, ஏதோ ஒன்று கொடுத்து அந்த ஓட்டை மாற்றி வாங்கிட முடியும். நாம் எதுக்கு இதில் போய் கிண்டிக்கிட்டு சின்ன பசங்களை விட்டுருங்க, அப்படியா இருக்கலாம். சரி, இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எதிர்க்க தேவையில்லை, அந்த ஓட்டு வந்து கொஞ்ச நாள் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது ஓட்டே கிடையாதுங்க. அவர் பிடிச்சவங்க, எங்களுக்கு அரசியல் தெரியாதுங்க. அரசியல் வேற, இங்கே நீங்கள் சினிமா பிரபலமாக இருக்கிறது வேறு, சினிமா பிரபலத்தில் பிடிச்சவங்களாக இருக்கிறது வேறு. அந்த பிடிச்சதுனால என்னென்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு வந்துடும். அது எதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கண்மூடித்தனமான விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அதை அடித்து கொண்டு வர அவசியம் கிடையாது. வேறு எப்படி டைவெர்ட் பண்ண முடியும்? அதுக்கு நம்ம பகையை சம்பாதிக்க வந்தால் போதும்.
சரி, நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இப்போ விஜய் ரசிகர்கள் சாராம பொதுவா இருக்கிறாங்கல்ல, மத்த ஃபேன்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்ம இவங்க கீழ இறங்கி போற ஆ, மாரியும் அந்த ஒரு மனநிலை நீங்க வருதுல்ல. கண்டுக்கலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்களோ, சூர்யாவோ, அஜித்தோ, தனுஷோ இவங்கலாம் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய் ரசிகர்கள் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லா பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன முகசுளிப்பு உருவாக்கும்னா, எதுக்குடா உங்களை வேணான்னு சொன்ன பிறகு நீங்களே வம்படியா போய் நிக்கிறீங்க. அதுதான் நான் சொல்றேன். ஒரு பக்கம் நீங்க செய்யற அரசியல் சரின்னு பட்டுச்சுன்னா, அதோட எதிர்த்தரப்புல இருக்கவங்களுக்கு என்ன உங்களை படுன்னு யோசிங்க. உங்களை என்ன மாதிரி பார்ப்பான்னு அந்த இடத்துல தான் இவங்க செய்யற அரசியல் இப்படியா செய்யாம அவர் கண்டுக்கிறாம விட்டுறது பெட்ரு. நீங்க வந்து வம்படியா போய் எதிர்க்க சொல்லலை, வம்படியா போய் ஆதரிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். நீ மேல உன் அரசியலை பண்ணிட்டு பேசிட்டு போ, அவர் பேசினா கண்டுக்காத நான் சொல்றேன். இது சொல்றீங்களா, இப்போ திமுகவோட அரசியல் பாருங்க. அதாவது விஜயை வந்து திட்டுறதும் கிடையாது. ஆனா அவர் ரொம்ப பேசும்போது நாங்க ஒன்றும் அது ஒரு கேலா கிண்டலா பேசி அதை சால்வ் பண்றாங்கல்ல. அந்த அரசியல்லாம் பரவாயில்ல. 3-4 வருஷம் என்ன பண்ணாங்க, விஜய் வச்சு தான் அரசியல் பண்ணாங்க. ஆமா, அந்த ரசிகர்கள் தன் பக்கம் கொண்டு வரதுக்கும் திமுக தெரியும். முன்னாடி பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, விஜய் யாரை எதிர்க்கிறாரு, பாஜக எதிர்க்கிறாரு. விஜய் யார் எதிர்க்கிறாரு, அதிமுக எதிர்க்கிறாரு. அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை நம்ப வச்சுருவாங்க. ஏன் ரஜினி அரசியல் அப்படின்னும் போது அவருக்கு ஈக்குவலா யாரை காமிச்சாங்க? விஜய் கொண்டு இருப்பாங்க. அதாவது ரஜினி அரசியல் வரும்போது விஜய் தான் மாசு அப்படின்னு கிளப்பி விட்டோன்னு திமுக. இவர் அரசியல் வரும்போது கப்பிச்சுப்பா அமைத்தி போட்டோன்னு திமுக. நீங்க பாருங்களேன், விஜயோட ஃபேன்ஸ்க்கே தெரியாம ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றா இவர். உங்களெல்லாம் பாஜகவுக்கு எதிராக பேச தூண்டுகிறார் விஜய் ஆக்கிறாங்க. அன்னைக்கு சைக்கிள் ஓட்டு வந்தேன் பார்த்தீங்களா, சிவப்பு கருப்பில் ஓட்டுறாரு, உங்களை ஓட்டு போட சொல்றாரு. இப்படி விதவிதமாக கிளப்புவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரத்தத்திலே ஊறி போனது இந்த சினிமா பிரபலங்களை எதிர்க்காம சினிமா பிரபலங்கள் நம்பக்கூடிய ரசிகர்களை எப்படி நம்ம பக்கத்து கொண்டு வருது, அதுக்கு என்னென்ன தகுடுத்த வேலைலாம் பார்க்குறது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் விஜய் அவர்களுடைய இந்த குறிப்பிட்ட அரசியல் என்றைக்கு அப்புறமும் சரி, விஜய் அரசியலுக்கு முன்பும் சரி, விஜயை பயன்படுத்தணும் திமுக தான். இப்போ எனக்கு இன்னும் அன்னைக்கு இப்போ கடைசியாக அந்த பொதுக்குழு செயற்குழு அதில் பேசும்போது கூட வெறும் பாஜக எதிர்ப்பு மட்டும் பேசல, பிளவுவாத சக்தி, பாஜகவோட கொள்கைகள். நீயே பிளவுவாத திட்டிருக்க. நீ இந்த ஆதவ அர்ஜுனா, இந்த ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டு, அவ மக, நீங்க எல்லாம் யாரு? கத்தோலிக்க சபையில் கூட்டம் போட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நீங்க எங்கே கூட்டம் போட்டீங்க நான் சொல்லவா? அமெரிக்காவில் உட்காந்து என்னென்ன கூட்டம் போட்டீங்க நான் சொல்லவா? அட்லி அவனை வச்சு படம் மூலமாக நீங்க கிறிஸ்தவ மதத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லவா? எனவே இந்த அட்லி, இந்த ஜேபிஆர் மக, அப்புறம் விஜய், இந்த ஆதவர்ஜன் இவங்கெல்லாம் ஒன்று ஊடுற இடம் என்னன்னா, ஒன்று காசு இருக்குது, இன்னும் ரொம்ப முக்கியம் நாங்களாம் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள்ன்ற விஷயத்துக்குள்ள வராங்க. இவங்க ஒரு பெரிய பிளவுவாத சக்தி. கிறிஸ்தவ மதத்தினுடைய தீவிர மதவெறியர்களை விட ஒரு பெரிய பிளவுவாத சக்தி தமிழ்நாட்டில் உண்டு. நான் கேட்குறேன், சிஎஸ்ஐ விடையும் இவங்களோட மத வெறி பிடிச்சி மதத்தை பரப்பக்கூடிய தன்மையை விடவா ஒரு நாட்டுக்குள்ள ஏதாவது பிளவுவாத சக்தி உண்டு? விஜய் பிளவுவாத சக்தி பற்றி பேசுறதா இருந்தால் முதல்ல கிறிஸ்தவர்களை எதிர்த்து பேசணும். அதாவது கிறிஸ்தவ மதத்தை இல்லை, கிறிஸ்தவத்தை பிஸ்னஸாக வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள மற்ற மதங்கள்லாம் மோசமாக்கி மதம் மாத்திரத்தை வேலையாத்திரிக்கூடிய நபர்கள் தான் முதல் பிளவுவாத சக்திகள் தமிழ்நாட்டில். முதல் அதை பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி பேசிட்டு மற்றதை பற்றி பிளவுவாத சக்தியை பற்றி பேசு, இல்லைன்னா நீயே பிளவுவாத சக்தி தான். சரி, அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ கேவலமாக, அதாவது கிட்டத்தட்ட பாஜகவோட கொள்கைகள் அத்தனையும் எதிர்க்கிறாரு. அவருடைய சித்தாந்தம் என்ன நமக்கு தெரியல, ஆனால் அவர் எதிர்க்கிறது மொத்தமே பாஜக. அத்தனையே எதிர்த்து கூட வந்து எந்த விதத்தில் அவர் கூட நம்ம சேரணும் இவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது தான் என்னோட கேள்வி. என்ன கேட்டால் அதுவும் எனக்கும் தெரில. எதுக்கு மம்படியாக போய் நான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியே பேசி தெரியும் தெரில. நீ கண்டுக்கிறாம இருந்தாலே போதும். நீ பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி தோணுச்சு வச்சுக்கோங்க, மற்ற ரசிகர்களுக்கும் உங்களால் ஒரு பெரிய நன்மதிப்பு வராது. ஏன்னா நீங்கள் அப்படின்னா டிபெண்டாக இருக்கீங்க. ஒரு ஓட்டு பிஞ்சு போச்சுன்னா 7% 8% இருக்கும். அதுக்கு எதுக்கு இவ்வளோ மோசமாக நீங்கள் அதை ஒரு என்னமோ எதிர்பார்த்து உட்காந்துக்க மாதிரி நீ அவர் பெரிய இவர் மாதிரியும் நீங்கள் காத்து கிடக்கிற மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு அது அசிங்கத்தை உருவாக்கும். அரசியலில் ஒரு பின்பம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கான பின்பத்தை நீங்கள் கட்டமைக்கும் போது இப்படி யாரையும் நம்பி கட்டமைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு இன்னும் கீழே விழுவும். உங்கள்கிட்ட தான் சித்தாந்தம்னு ஒன்று இருக்குல்ல, உருப்படைய சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அதில் ஃபைட்டர்ஸை உருவாக்குறதுக்கான வழி பார்க்கணும். நீங்கள் எடுப்புலேயே இது ஒரு வேளை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கண்ட விஷயத்தை பண்ணி விஜய்க்கு எதிராக பேசுன்னு சொல்லி பேசாமல் இருந்துட்டு கண்டுக்கிறாமல் அன்றைக்கி நீங்கள் படத்தில் விட்டுருந்தீங்க வச்சுக்கோங்க, அன்னைக்கு கூட ஓரளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு அடிச்சு தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய காலகட்டத்தில் சரி கண்டுக்கிறாமல் இருக்குன்னா பார்த்தா அவங்க ஆதரவாக பேசுன்ற பேர் பேசிட்டீங்க, எதுக்குன்னு தெரியல. இப்போ எனக்கு உண்மையாகவே இன்னொரு விஷயம் என்னென்னா, சரி விஜய் வந்து இந்த கூட்டணி என்டிஏல சேர்றார வச்சுக்கோங்களேன். இப்போ அவருடைய ஓட் பேங்கில் பெரும்பான்மை வந்து சிறுபான்மையர் ஓட்டுன்றது ஒரு சொல்கிறாங்க. எல்லாமே கணிக்கலாங்க. சிறுபான்மை ஓட்டுன்னு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க? இஸ்லாமியர் ஓட்டெலாம் கொண்டு வரவே முடியாது. அதெல்லாம் ஜமாத் ஓட்டு.
ஜமாத் ஓட்டை ஃபுல்லாக கவனிச்சிருக்கான் திமுக. அந்த ஓட்டை நகர விட மாட்டேன். ஜமாத்துக்கு ஃபுல்லாக போதுமான அளவுக்கு கட்டியும் கொடுத்துருவான். ஜமாத்தில் அவ்வளோ கட்ட பஞ்சாயத்து இருக்குது, இல்லாட்டி கேஸை போடுவான். எப்படி அந்த ஓட்டை போட்டு வச்சிருவான்? கிறிஸ்தவர்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. இல்லைன்னு சொல்ல கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த அமைப்புகள் இருக்குல்ல, அதுலேயும் விஜய் கும்பலுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. ஆனால் அதுலேயுமே கத்தோலிக் சபைக்கு கீழே வரக்கூடிய மட்டும்தான் இந்த ஆதரவு இருக்குது. மற்ற நபர்கள் இருக்காங்களா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை இருக்குது. சரி, அந்த ஓட்டு நீங்கள் சொல்கிற அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ ஓட்டு பாஜக கூட சேர்ந்தா விழுமா? இல்லை, எப்படினாலும் விழுக போகிறது கிடையாது. ஆனால் என்ன விஷயம்னா அவன் சேர போகிறதே கிடையாது. நீங்கள் சேர போகிறா சார், அவன் என்னமோ ஆறு வருஷம் என்னமோ 25% ஓட்டு 35% ஓட்டு நாங்கள் ஆள் லாக் பண்ணிட்டோம், இனிமேல் லாக்கரில் வச்சுக்கமே வச்சுக்கிறேன். மெண்டலாக இருப்பான் போல. எதையா பேசிட்டேன். 25% ஓட்டு எந்த கணக்கோட சொல்கிற? 30% ஓட்டு ஆளை லாக் பண்ணிட்டோம். சரி, நாங்கள் இன்னொரு அவர் விஜய் வந்ததுக்கு ஒரு பாருங்க 15% ஓட்டு கூடிடும். எதை வச்சுனா பேசுகிற? எதை வச்சுனா பேசுகிற? ஃபஸ்ட்டு ஏதாவது சர்வே ரிப்போர்ட் கட்டுறாகும். எதுவுமே கிடையாது. இவங்க வாங்குறது 7லேருந்து 6% ஓட்டு இப்போதைக்கு. விஜய் களத்துக்குள்ள வந்தால் எக்ஸ்ட்ரா 2% ஓட்டு கூடும். இதுதான் கணக்கு. வெளில வந்தால் எக்ஸ்ட்ரா கூடுன்றது கணக்கு. ஒருவேளை வெளியே வந்து எதை எக்கத்தப்ப வாய்த்தப்ப 2 குறையும் செய்யும். இவனா உனக்கு பேச வரல. யோசிச்சு பாரு, 6 மாதத்துக்கு முன்னுக்கு போன இது அந்த விமான நிலையம் இருக்குல்ல, பரந்தூர் விமான நிலையம், அதை தான் இன்ன வரைக்கும் நீ பேசிட்டு அதையும் பேப்பர் வச்சு பேசியிருக்க. அந்த லெவலில் நீ இருக்கேன்னா நாளைக்கு களத்துக்கு போன வச்சுக்க எக்குத்தப்பா வாயை விட்டுன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான், அரசியல் கிழிச்சு விட்டுருவானுங்க. எனவே களத்துக்கு போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி 2 கூடுதல் இல்லையா 2 குறையிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஆனால் அந்த ஒரு ஆள் தான் இமேஜ். மொத்த விஜயுடைய பார்ட்டியில் விஜய் மட்டும்தான் ஒரே இமேஜ். 2வது புசி ஆனந்த் அவங்க கட்சிக்காரங்கள மதிக்கலை. யோ போய் தொலையா, இதை பேசி கிளப்பி விட்றாதியா, நீ வந்து விஜய் கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாயா, அந்த லெவலில் தான் அவரை பார்க்குறாங்க. ஆதை வச்சுனா சொல்லவே வேணாம். அந்த கும்பல், அந்த லாட்டரி மாட்டியோட கும்பலையே இந்த ஊர் எப்படி பார்க்கணும் நல்ல விஷயம். ஏன்னா விஜய் ஒரு ஆள் தான் இருக்காரு, அவருக்கு பேச வராது. சரி, எழுத படிச்சதை ஒழுங்காக படிப்பாருன்னா அந்த அளவுக்கு துண்டு சீட்டை பார்த்து ஒழுங்காக படிப்பார் எம்.கே. ஸ்டாலின். இது துண்டு சீட்டை பார்த்துமே தெக்குன்னு இருக்கான். எப்படி வந்து என்னத்தை பேச போகிறான்னு தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ விஜய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாஜகவிலே வந்து பார்த்தா இப்போ கடைசியாக நயினார் என்ன பேசியிருக்காரு? அவர் தான் தலைவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேசும்போது நிறைய பேர் வந்து நயினார்னா நான் நைனாவா நீ யாருன்னு என்னை கட்சிக்காரங்களே என்னை கேட்குறாங்க. அதையே அவங்க சொல்கிறான்னு புரியவே இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் விஷயத்தை விட அவர் என்ன சொல்கிறாருன்னா, 26 நம்மளுடைய தேர்தல் கிடையாது, நம்மளுடைய தேர்தல் வந்து எம்பி. அது வந்து அப்படி சொல்லும்போது பாஜக நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லை, பாஜக ஓட்டு போடுறவங்களுக்கு கூட எப்படி ஒரு மைண்ட் செட் எப்படி வரும்? அது மாதிரி சொல்லலாமா? அது வந்து அவங்களுக்கான தேர்தல்ன்றது இந்த சிஎம் போட்டி நம்ம இல்லை, நம்ம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கோம், நமக்கான தேர்தல், நம்ம பிஎம் தேர்தல் நம்மளோடது அப்படின்ற கணக்கில் அவங்க சொல்லியிருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, அப்படி எடப்பாடி வந்து எம்பி எலெக்ஷன் வந்து நம்மளது கிடையாது, நம்மளது எம்எல்ஏ எலெக்ஷன் தான். அப்போ இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தா அது எப்படி வந்து ஒரு சொல்லுவானுங்க ஐடியா முக்கியம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கான கட்சிக்கான அடையாளத்தை விட்டுறக்கூடாது, உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குல்ல, அதை விட்டுறக்கூடாது. இங்கே நயினார் அவர்களுடைய அரசியல் இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, எப்படி நம்ம பார்க்கலாம், தப்போம் கிடையாது. ஆனால் தனித்துவத்தை கொஞ்சம் முக்கியத்துவத்தை, தன் கட்சிக்கான முக்கியத்துவத்தை எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறாரோ அப்படின்றதுக்கு ஒரு அச்சம் அந்த கட்சி உள்ளே இருக்கக்கூடிய நபருக்கு வந்துருச்சு. இது நம்ம ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ, அவர் செய்கிறாரோ இல்லையோ, ஆனால் கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகம் மத்தியிலையும் இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு ஏன் போகிறாரு, கட்சியை உயிர்ப்போட வச்சுருக்கணும்ல அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிம்பம் உருவாகிறதுல இல்லையா, இது நல்லதே கிடையாது எந்த தலைமைக்கும். அவர் உருவாக ஆரம்பிச்சு வச்சுக்கவேன், அது காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வெறித்தனமான ஃபைட்டர்ஸ் இருக்க மாட்டார். ஒரு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அண்ணாமலை இருக்கும்போது ஃபைட்டர்ஸ் உருவாக்கி வச்சுருந்தார், சண்டை போட்டார், தப்போ ரைட்டு சண்டை போட்டார். அதனால் ஓட் பர்சன்டேஜ் கூடிச்சு குறைச்சி அது நல்ல அரசியல் கெட்ட விஷயம் உயிர்ப்போட இருந்துச்சு. அந்த சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு பெரும் கூட்டம், அதை அதிகப்படுத்த முடியும். ஆனால் நீங்கள் இப்படி வந்து மொத்தமாக அதை அந்த உயிர்ப்போட அந்த விஷயத்த கொஞ்சம் குறைக்கிறது இல்லையா, குறைஞ்சி போகிற மாதிரி, அது தேவையில்லையோ அப்படின்னு. அதை விட இப்போ இவங்க வானதி வந்து பேசியிருக்காங்க, அதை நீங்கள் இவ்வளோ காலம் சொல்லிட்டு இருந்தீங்க, பூத் கமிட்டி போடு பூத் கமிட்டி, அது இப்போ வந்து சொல்கிறாங்க யார், வானதி வந்து பேசுகிறாங்க. அது நயினாரும் பேசுகிறாரு எப்போ, அது நம்ம நீங்கள் முதல்ல சொல்லும் போது உங்களை திட்டினாங்க எல்லாரும், இன்னும் இவர் வந்து யூடியூப்லேயே உட்காந்து பேசுகிறார் பூத் கமிட்டி பற்றி பேச அப்படி பேசினவங்க இன்னைக்கு அதை சொல்கிறது கூட தப்பு கிடையாது. என்ன சொல்கிறாங்க பாரு, திமுக அதிமுகவை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். சிவராஜ் சிங் சவுகானை விட ஒருத்தர் பூத் கமிட்டி போடுற ஒரு ஆள் தேவை இல்லை. ஏன் அப்போ இவங்க மனநிலையெல்லாம் வந்து புரியல. சிவராஜ் சிங் சவுகான அதிரடியான அரசியல்வாதே கிடையாது, பண்பா பேசக்கூடிய நபர், யாரும் சண்டைக்கு போக மாட்டாரு. ஆனால் பூத் கமிட்டியில் பிச்சு மேய்வாப்புல, ஒருத்தர் கூட பூத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்ட முடியாது. அவர் கணக்கு தெரியுமா, ஒரு பூத்துக்கு 37 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பா, அவ்வளோ கணக்கு. எல்லா போட அந்த பூத் கமிட்டி கரெக்டாக மேனேஜ் பண்ணி 37லேருந்து 45 ஓட்டு வாங்கிடுவாப்புல எக்ஸ்ட்ரா அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரா கணக்கு. இந்த கணக்கை போட்டாலும் முடிஞ்சு போச்சு.
எல்லாத்தையும் உணர்த்திட முடியும். இதுதான் ஆரம்பத்தில் இதுக்கான கட்டமைப்பு உருவாக்கணும்னு சொல்கிறது. இந்த கட்டமைப்பு உருவாக்க தான் சிவராஜ் சிங் சவுகான் தண்ணி வாங்கி குடிக்கணும், அந்த மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்க. அதை இப்போ நீங்கள் பேசுறீங்கன்னா நல்ல விஷயம் தான், இப்போவாது பேசுறீங்களே. ஆனால் எதோட ஒப்பிட்டு பேசுறீங்க? திமுக திமுக ஒப்பிடுறீங்க. அவன் பூத் கமிட்டி ஓடுறதுக்கு நான் என்ன சொல்லுவேன், மதுரையில் மூர்த்தி இருக்காப்புல, பூத் கமிட்டி எப்படி கூட வாங்கிறீங்க? பூத் கமிட்டியில் ஒரு மண்டபத்தை பிடிச்சிக்காப்புல, அந்த பக்கம் வரிசையாக குவார்டர் பாட்டில், இந்த பக்கம் பிரியாணி பொட்டணும் எல்லாம் வாங்கப்பா வந்து அப்படியே பேர் எழுதிட்டு பொட்டணத்தையும் பாட்டில் எடுத்துட்டு போகலாம், முடிஞ்சு போச்சு. திமுக காரன் அதே பூத் கமிட்டி, திமுக காரனை பொறுத்த வரைக்கும் அதே நீ ஃபாலோ பண்ண போறீங்க? நான் கேட்குறேன்.